வெயிலுக்கு பாருங்கள், ஊருக்கு போயிருந்தோம். கூழ் எடுத்து வந்தோம். பாக்ஸில் இருந்து அப்படியே பாக்ஸில் போட்டோம். தேவையானது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து கரைச்சிடலாங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி தயிர்லாம் சேர்க்கலாம். இது தேவையான பொருள் பாருங்கள். தயிர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி ஊறக்கெல்லாம் கிடையாதுங்க. மாங்கொட்டை இது ஒரு 2 பீஸ் ஊற விட்டது. அடுத்தது வந்து மாங்காய் வெள்ளை மூடு வச்சு இதான் கடிச்சு சாப்பிட போகிறோம். உப்பு போட்டு எல்லாம் க்ளீனாக கரைச்சிடலாம். இந்த கூழ் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் மருத்துவம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நல்லா கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி லாஸ்ட்டாக தயிர் சேர்த்து கரைச்சிட்டு மாங்காய் வெள்ளம் ரெசி செஞ்சுருக்கோம். அதில் வந்து க்ளீனாக வந்து சாப்பிடலாம். இதில் இந்த மண்பானை செஞ்சிங்கன்னா அப்படியே வச்சிட்டா கூட ஜில்லுன்னு இருக்கும். இப்போ கரைச்சி மதியானம் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தண்ணி ஊற்றாமல் உப்பு மட்டும் போட்டு நல்லா க்ளீனாக கையில் கரைச்சிருங்க. அப்போ தான் கட்டிகிட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைனா சில பேர் நம்ம தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி போட்டு கரைச்சிடுவாங்க. அந்த கட்டிக்கிட்டே இருக்கிறது வந்து அப்படியே இருக்கும். கூழ் குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. அதே நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா உப்பு மட்டும் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அப்புறம் தயிர் ஊற்றி கரைச்சி பாருங்கள். இந்த கட்டிக்கிட்டே இல்லாமல் இருக்கும். சூப்பராக அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? தண்ணி ஊற்றிருக்கோம். அப்படி க்ளீனாக கரைச்சிடலாம். வேணும் தண்ணி ஊற்றி எல்லாம் க்ளீனாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தயிர் சேர்த்துங்க. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், கூழ் நம்ம கட்டிட்டு இல்லாமல் சூப்பராக கரைச்சிட்டோம். உப்பு கட்டாக தான் இருக்குது. இந்த டைமில் ஒரு 1/2 லிட்டர் தயிர் வச்சுருக்கோம். தயிர் ஊற்றிடலாம். தயிர் ஊற்றி கரைச்சிடலாம். இப்போது தயிர் ஊற்றியாச்சுங்க. உப்பு போய்க்குன்னு கூழ் வந்து க்ளீனாக கரைச்சி வச்சுன்னா அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிருக்கோம் 1 லிட்ரு. நல்லா கலந்துக்கலாம். இப்போ சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயிலுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அதே போல் இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? அப்படியே க்ளீனாக வந்து நம்ம தேவையான அளவு சில தண்ணியான கரைப்பாங்க, சில கட்டியாக கரைப்பாங்க. அவங்க எப்படி குடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரைச்சிங்க. கூழ் ராகி மாவு கூழ் செஞ்சுருக்கோம். ஊருக்கு போய்ட்டு ஊரில் எடுத்து வந்தோம். அதான் கரைச்சிட்ருக்கோம். அப்படி ஜில்லுன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அப்படியே ஒரு கரண்டி எடுத்துக்குவோம். சொம்பில் ஊற்றி சூப்பராக குடிச்சிடலாங்க. பாருங்கள், கூழ் நல்லா கரைச்சாச்சுங்க. ராகி கூழ் சூப்பராக கட்டிக்கலாமல் தேர்லாம் போட்டு உப்பு போட்டு க்ளீனாக கரைச்சிடும். சாப்பிட்றதே வேறு லெவலில் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சொம்பில் ஊற்றி இப்போ குடிச்சிடலாங்க. ஓகேங்களா? சொம்பில் ஊற்றியாச்சு. அப்படியே குடிச்சிடலாம். இப்போ என்ன சைடிஸ் போகுது? ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஊறுகாய்லாம் நீ கிடையாது. மாங்காய் வந்து வெல்லம் போட்டு சூப்பராக அருமையாக செய்து மேலே அதை கூட செஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து மாங்கொட்டை. இதுதான் அந்த குழுக்கு நம்ம குடிக்க போகிறோம். குடிச்சு பார்த்துலாம் எப்படி. ஜில்லுன்னு சூப்பராக அருமையாக இருக்குது. மாங்கொட்டை சுட்டு வச்சுருக்கோம். பச்சை கொட்டை சுட்டு வச்சுருக்கோம். இவ்வளோ மாங்காய் வெல்லம் போட்டு செஞ்சுருக்கோம். அது சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த புளிப்பு, இனிப்பு, வெல்லம், காரம் இதெல்லாம் செய்யும்போது இந்த மாங்காய் பவரே அதிகமாக சூப்பராக இருக்குங்க. கூழ் யாருக்குமே வேணும்னா அதை ரசிக்கிறாங்க, குடிக்கலாம். இல்லைன்னா நம்ம மறுபடியும் நாங்களே குடிச்சு காலி பண்ணுவோம். வாங்க எல்லாருக்கும் குடிக்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்லது வந்து நன்றி அனைவருக்கும் பண்ணணும். இந்த கூழ் வரைக்கும் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இந்த வெயில் காலத்துக்கும் செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் வீட்டில் கூழ் தான் இதே போல் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.